Hello everyone, welcome back Tricks of the Trading Tamil. என்னோட நேம் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம இந்த டிசம்பர் 3rd வீக்ல என்ன ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம், ப்ளஸ் வந்து இந்த 2023 வருஷத்தோட லாஸ்ட் வீக். ஸோ இந்த டிசம்பர் 4th வீக்குக்கு என்ன ஸ்விங் ஸ்டாக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்மளோட சேனல் நேம் வந்து ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ சேனலோட நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணலான் இருக்கேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய நேம் என்ன அப்படின்னா கேடிஎம், கே ஃபார் கார்த்திக், டி ஃபார் ட்ரேடிங், எம் ஃபார் மைண்ட். சரிங்களா? கேடிஎம் கார்த்திக் ட்ரேடிங் மைண்ட் அப்படிங்கிற சொல்லிட்டு நான் நேம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிருங்க. ஸோ நம்ம டைரெக்டாக இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ காட்டிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து ரொம்ப பழசு, நம்ம வீடியோவில் தான் ஒன்று கொடுத்துருந்தோம். ஸோ அதனால இது கிடையாது. இந்த வீக் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக ஒரு 6 ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். 6 ஸ்டாக் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டாக் வந்து டார்கெட் ஹிட் ஆனது, 2 ஸ்டாக் வந்து இன் பிட்வீன்லேயே நம்ம கட் பண்ணி வெளியே எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிற ரீசன் வந்து நான் சொல்லிடுறேன். இந்த 2 ஸ்டாக் வந்து ஏன் இன் பிட்வீனில் கட் பண்ணி வெளியே எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பேட்டர்ன் சேஞ்சஸ் தெரிஞ்சது. ஸோ அதனால் வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். மீதி 4 ஸ்டாக் வந்து நம்ம என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த டார்கெட் வந்து பர்ஃபெக்டாக போய் ஹிட் ஆயிருக்கு. ஸோ அது ஸ்டாக் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு எப்போ கொடுத்துருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்துருவோம். ஆர்த்தி பார்மா லேப்ஸ், இது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு அக்டோபர் மந்த் என்ட்ரி எடுத்திருந்தோம். ஒரு 28% வந்து டார்கெட் எய்ம் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பேட்டர்னோட பாட்டம்ல எடுத்தோம், பேட்டர்னோட டாப்க்கு வந்து டார்கெட் எய்ம் பண்ணோம். பர்ஃபெக்டாக அந்த இடத்துல நம்ம டார்கெட் ஹிட் ஆகிட்டு ரிவர்சல். ஸோ இது வந்து ஒரு 28%. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரீன் பிளே வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தேன். ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபேஸு, இது எக்ஸாக்டாக சப்போர்ட் ரேஞ்ச் இல்லை. ஸோ இந்த இடம் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா பேட்டர்ன் இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ ஆனால் இது வந்து நம்ம இந்த பேட்டர்னுக்கு வெளியில் வந்த வாட்டி இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் கொடுத்ததுனால இது வந்து நம்ம சிமெட்ரிக்கலாக கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட்டில் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 30% ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஹெமிஸ் ப்ராப்பர்ட்டிஸ், ரியல் எஸ்டேட் கம்பெனி. ஸோ இதில் வந்து ஒரு 32% வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக டார்கெட் டைம் பண்ணது வந்து 165ன்னு சொல்லிட்டு, பட் ஆனால் 162லேயே வந்து நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். பர்ஃபெக்டாக அந்த ரேஞ்சு டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு. மேபி இந்த ஸ்டாக்ல நம்ம டீம்ல என்ட்ரி எடுத்திருந்தவங்களே கூட எனக்கு இப்போ மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ மார்க்கெட்டு டச் பண்ணோன்னே கீழே இறங்கிடுச்சு, இன் பிட்வீனில் எக்ஸிட் ஆகிட்டு மாட்டேன். ஓகே, எக்ஸிட் ஆயிருங்கன்னு சொல்லிட்டேன். ரீசன் என்ன அப்படின்னா, இது எக்ஸிட் ஆன ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக நான் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக எக்ஸிட் கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். இந்த ப்ரிவியூஸ் இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டண்ட்டை ரெண்டையும் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இது எக்ஸாக்டாக இந்த இடத்துல ரிவர்சல் இருக்கு. ஸோ இந்த 2 ஹையை கன்சிடர் பண்ணும்போது இது எக்ஸாக்டாக இந்த இடத்துல டச் பண்ணோன்னே ரிவர்ஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து நான் இமீடியட்டாக எக்ஸிட் கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து ஒரு 32%, 31%ங்கிறத அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹிந்துஸ்தான் காப்பர் வந்து நம்ம என்ட்ரி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த அக்டோபர் ஃபால் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த டைமில் வந்து நம்மளோட எஸ்எல் ப்ரைஸ்க்கு கீழே போயிருந்தது. நானும் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், எஸ்எல் ப்ரைஸ்க்கு கீழே இந்த அக்டோபர் மந்த் இப்போ நடந்த ஃபாலில் வந்து நம்ம எந்த ஸ்டாக்குமே எக்ஸிட் ஆகலை, எல்லாமே ஹோல்டு தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன். ஸோ அது எஸ்எல் ஹிட் ஆகினது, பட் ஆனால் யாரும் எக்ஸிட் ஆகலை, ஹோல்டு பண்ணி தான் வச்சுருந்தோம். சம்திங் இதில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 35%. நெக்ஸ்ட் வந்து அரிஹந்த் சூப்பர் ஸ்ட்ரக்சர், இதுவும் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி தான். எஸ், ரியல் எஸ்டேட் ஃபினான்ஸ். ஓகே, இந்த ஸ்டாக்ல என்ட்ரி எடுத்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜூன் மாதமே என்ட்ரி எடுத்தோம். பட் ஆனால் அகைன் இன் பிட்வீனில் வந்து 171 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வரும்போது இந்த ஜோன் நினைக்கிறேன், நான் அது டெலகிராம் சேனலில் காட்டிடுறேன். ஸோ அங்கே வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம், இப்போ எக்ஸிட் ஆயிருக்கும். ஸோ இது என்ன ரீசன், டார்கெட் எய்ம் பண்ணது வந்து ஒரு 330 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் இன் பிட்வீனில் எக்ஸிட் ஆகக்கூடிய ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மைனர் ரெசிஸ்டன்ட் வந்து ஒன்று இருக்கு. ஸோ இது நான் இப்போ எடுத்துடுறேன்.
இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ஹை டோட்டலாக கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஒரு ரிவர்சல். ஸோ இந்த ஹையை ப்ரிவியூஸ் இருக்கக்கூடியது கனெக்ட் பண்ணும்போது ரிவர்சல். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் லாஸ்ட் வீக்கும் பிரிண்ட் ஆகலை, ஸோ இந்த வீக்கும் பிரிண்ட் ஆகலை, அதனால எக்ஸிட் ஆகிட்டோம். இதில் வந்து ஒரு 49% வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சன்சேரா இன்ஜினியரிங்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13.5%, 13.83%லேயே நம்ம எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ எக்ஸிட் ஆன ரீசன் இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு கரெக்டாக கிளியராக தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் இன்னைக்கு பிரிண்ட் ஆனது. ஸோ மிட் ரேஞ்சில் தான் நம்ம எக்ஸிட் ஆனோம், கரெக்டாக இங்கே போகலை. ஸோ இவ்வளோ பெரிய ரிஜெக்ஷன் பார்த்தோன்னே ஏன்னா காலையில் நல்ல அப் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அகைன் டவுன் அடிக்கும் போது தான் நம்ம இதை செக் பண்ணும்போது ஓகே இந்த இடம் எக்ஸிட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸிட் ஆனது. கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 13.5% வந்து புக் பண்ணிடலாம். இந்த 6 ஸ்டாக்குமே வந்து நான் வீடியோவில் கொடுக்கல, எல்லாமே வந்து ப்ரியாரிட்டி குரூப்பில் தான் கொடுத்துருந்தேன். ஸோ அதை நான் காட்டிடுறேன், ஷோ பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு 10 ஸ்டாக் ஸ்விங் ஸ்டாக் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 8 ஸ்டாக் வந்து கண்டிப்பாக நான் ப்ரியாரிட்டி குரூப்பில் தான் நான் கொடுப்பேன். 8 ஸ்டாக்குங்கிறது 9 ஸ்டாக் வந்து ப்ரியாரிட்டி குரூப்பில் தான் கொடுப்பேன். ஒரு ஸ்டாக் மட்டும் தான் வீக்லி ஒன்ஸ் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இந்த 4 ஸ்டாக்கும் மேபி நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்த்தி ஃபார்மா, ட்ரீம் பையே, ஹெமிஸ் ப்ராப்பர்ட்டிஸ், ஹிந்துஸ்தான் காப்பர், அரிஹந்த் சூப்பர் ஸ்ட்ரக்சர், சென்சேரா. இது எப்போ கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் இது வந்து நம்மளோட டெலகிராம் சேனல், வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எப்போ கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஆர்த்தி ஃபார்மா சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம கொடுத்துருந்தது வந்து அக்டோபர் 29 வந்து கொடுத்துருந்தோம். 402 என்ட்ரி, 513 கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் டாப் சொல்லியிருந்தேன், பர்ஃபெக்டாக அங்கே தான் ஹிட் ஆனது. ஸோ இது வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேம் அக்டோபர் மந்தே 16 வந்து ஹிந்துஸ்தான் காப்பர் வந்து கொடுத்துருந்தது கரெக்டாக 616ங்கிறது நம்மளோட டார்கெட். பட் ஆனால் இது 622க்கு மேலே போயிட்டான். ஸோ இதில் வந்து நம்ம பர்ஃபெக்டாக டார்கெட் ஹிட் பண்ணிட்டோம், அரௌண்டு ஒரு 35%. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் பிளையே. ஸோ இது வந்து கொஞ்சம் ஆர்டர் மாற்றிட்டேன், ஏன்னா அந்த சேம் மந்தில் அக்டோபர்லேயே 2 இருந்ததுனால. க்ரீன் பிளை வந்து நம்ம கொடுத்துருந்தது நவம்பர் 7 வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல 227 நம்மளோட டார்கெட், 174 என்ட்ரி, 227 வந்து நம்மளோட டார்கெட் வந்து எய்ம் பண்ணியிருந்தோம், ஒரு 30%. பட் ஆனால் இந்த ஸ்டாக்கும் வந்து 240 வரைக்குமே நம்மளோட டார்கெட் ஹிட் ஆன அன்னைக்கே பார்த்தோம் அப்படின்னா 240% வரைக்கும் போயிருந்தோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் பிளை ஹெமிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தது ஆகஸ்டில் கொடுத்துருந்தது. ஸோ ஆகஸ்ட் 18 வந்து நம்ம இந்த ஸ்டாக் கொடுத்துருந்தோம். எஸ், இந்த இடத்துல வந்து கொடுத்துருந்தோம் ஆகஸ்ட் 18. ஸோ இந்த ஸ்டாக் தான் வந்து நான் டார்கெட் வந்து 165 வச்சிருந்து 162 மாற்றி எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆகஸ்ட் 18 வந்து இந்த ஸ்டாக்ல என்ட்ரி எடுத்திருந்தோம். 122 ரூபா, 165 வந்து நம்மளோட டார்கெட்டு. ஸோ டோட்டலாக இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 32%. டார்கெட் எய்ம் பண்ணது வந்து அதிகமாக டார்கெட் சேஞ்ச். ஸோ இந்த இடத்துல வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் 162 வந்து டார்கெட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. 65 கொடுத்துருந்து மறுபடியும் 62 மாற்றணும். இதில் வந்து ஒரு 32% ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரிஹந்த் சூப்பர் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஆகஸ்ட் மாதம் 23 வந்து நம்ம என்ட்ரு ஆனது. 23 மீன்ஸ் இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா 171 இது வந்து ரீஎன்ட்ரி கொடுத்ததுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. பட் ஆனால் இது என்ட்ரி எடுத்திருந்தது வந்து முன்னாடியே. பட் ஆனால் ரீஎன்ட்ரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 171 என்ட்ரி எடுத்துருது. இப்போ இன் பிட்வீனில் மிட் ரேஞ்சிலேயே க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தேன், ஒரு 49%. கரெக்ட், இங்கே இருக்கும். இது வந்து டெக்ஸ்டாக தான் நான் கொடுத்துருது. மே 31 வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதில் என்ட்ரி எடுத்துருந்தோம். 182 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நம்ம என்ட்ரி எடுத்தது. நெக்ஸ்ட் வந்து இந்த சன்சேரா இன்ஜினியரிங் சொல்லியிருந்தேன்.
ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது டிசம்பர் 3 தான் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். சண்டே வந்து சார்ட்டை ஷேர் பண்ணியிருந்தேன். டிசம்பர் 3 இந்த இடத்துல இது வந்து டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் ரீச் ஆகல, செகண்ட் டார்கெட்டும் ரீச் ஆகல. ஸோ இன் பிட்வீனில் ஒரு ரேஞ்சில் நம்ம எக்ஸிட் ஆனோம். ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டேன். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13.80 13.80% வந்து ரிட்டர்ன் வந்து கெயின் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. டோட்டலாக இந்த வீக் வந்து ஒரு 6 ஸ்டாக் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்விங் ட்ரேடுக்காக நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அது பார்த்துருவோம். ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்கு. ஸோ இது கொஞ்சம் நான் குயிக்காகவே முடிச்சிடுறேன். ஆல்ரெடி ட்ராப் பண்ணி தான் வச்சுருக்கேன். பிஃபோர் இந்த அனலைசிஸ்க்கு முன்னாடி டார்கெட் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு பிஎஸ்யூ பேங்க்கு, ஸ்மால் கேப்பு, மைக்ரோ கேப்பு இது மாதிரியான கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு ட்ரைலிங் எஸ்எல் ப்ரைஸ் வந்து வச்சு கரெக்டாக அந்த இடத்துல ஜிடிடி ஆர்டரோ இல்லை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மாதிரியோ இருந்து பார்த்துக்கோங்க. இது சொல்லக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு கரெக்டான இடத்துல எக்ஸிட் ஆகலை அப்படின்னா அந்த ஸ்டாக்ல நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக மாறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னா என்னன்னா, உங்களோட ப்ரைஸ் ரேஞ்சில் மேபி நீங்கள் ஒரு நல்ல டார்கெட்லேயோ ஒரு நல்ல ப்ரைஸ் ரேஞ்சில் விற்க முடியாமல் போனது அப்படின்னா, மார்க்கெட் மேபி கொஞ்சம் கரெக்ஷன் வந்தது அப்படின்னா அந்த ஸ்டாக்ல அகைன் வந்து நம்மளோட காஸ்ட் ரேஞ்ச் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து இப்போ நான் அதை மென்ஷன் பண்ணிடுறேன். ஆல்கார்கோ லாஜிஸ்டிக் பார்த்தோம் அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லி ஸ்ட்ரென்த்தோட தான் ஸ்டாக் வந்து போயிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கும்போது தெரியும், கிட்டத்தட்ட 2006 வந்து மார்க்கெட்டுக்குள்ளே லான்ச் ஆன ஒரு ஸ்டாக்கு. அப்போ இருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லி ஸ்ட்ரக்சரே தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபேஸ் பிரேக் அவுட் கொடுத்தது, ஒரு நல்ல அப் மூவ். ஆஃப்டர் தட்டு இந்த இடத்துல ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபேஸ், சிமெட்ரிக்கல் கிடையாது, எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபேஸ் கொடுத்தது. ஸோ அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னு, சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள், டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இந்த ட்ரையாங்கிள் ஃபேஸ் வந்து மூணுமே பார்த்தோம் அப்படின்னா எய்தர் சைடு வந்து பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து டவுன் சைடில் பிரேக் அவுட் கொடுத்தது, அதுக்கப்புறமேட்டு அகைன் ஒரு ஃப்ளாக் பேட்டர்னு, ஒரு டவுன் மூவ். ஆஃப்டர் தட் இந்த கோவிட்க்கு அப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து ஒரு சூப்பரான ஒரு புல்லிஸு. கிட்டத்தட்ட இந்த 2006 என்ன ப்ரைஸ் ரேஞ்சு இருந்ததோ 40 ரூபா அந்த ப்ரைஸ் ரேஞ்சு. ஸோ அதே ஜோனுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு அங்கேருந்து பவுன்ஸ் ஆன மார்க்கெட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 307 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ஓடிட்டு இருக்கு. ஆல் டைம் ஹையை டச் பண்ணிட்டு இப்போ அதுக்கப்புறமேட்டு ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருந்துட்டு இருக்கு. இந்த ஆல் டைம் ஹை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. இந்த இது கொஞ்சம் பிக்சர் கிளியராக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் கொடுத்து பிரேக் அவுட்டு, அதுக்கப்புறமேட்டு ஒரு நல்ல அப் மூவ். 2022 இந்த ப்ரைஸ் ஜோனுக்குள்ளே வந்த மார்க்கெட், அதாவது 250லேருந்து 340. 340ங்கிறது கொஞ்ச நாள் போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லோயர் ஹை ஃபார்மேஷன் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த ப்ரைஸ் ஜோனுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே கன்சாலிடேஷன் நடந்துட்டு இருந்தது. இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா கைண்ட் ஆஃப் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இன்னைக்கு ஃப்ரைடே மார்க்கெட்டில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. 4/1 அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. இந்த கைண்ட் ஆஃப் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபேஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 2 வியூ இருக்கு. இந்த இந்த ஆல் டைம் ஹைக்கு அப்புறமேட்டு கிரியேட் ஆன ஒரு லோயர் ஹை ஃபார்மேஷன் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஹை எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபேஸும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லோயர் ஹை ஃபார்மேஷன் இதை விட்டுருங்க. இந்த ஆல் டைம் ஹைல இருந்தே கனெக்ட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா இங்க இருந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபேஸ் இருக்கு. ஸோ நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன்ல பார்க்கும்போது அப்சைட்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட்ல ஒரு 3 ரிஜெக்ஷன் பிரிண்ட் ஆயிருக்கு. 1 2 3. இப்போ வந்து 4th டைம் பிரேக் அவுட், ரீடெஸ்ட், தென் ஒரு அப் மூவ் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இந்த ஆல் டைம் ஹையை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 5 ஹையே கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த 5வது ஹையுமே ரிஜெக்ஷன், 1 2 3 4 5. இந்த 5வது ஹையுமே ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு.
ஸோ இது வந்து நேரோ ரேஞ்ச் பிரேக் அவுட்டுங்கிற மாதிரி அப்படியே ஒன்றும் டைரெக்டாக கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் டவுன் கொடுத்துட்டு தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஸோ இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். டவுன் சைட்லன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தது பார்த்தீங்களா, இந்த ஆல் டைம் ஹைக் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த டவுன்ல இருந்து கனெக்ட் பண்ணும்போது நமக்கு கிரியேட் ஆன எல்லா லோவுமே ஒரே ட்ரெண்ட் லைன் தான் கனெக்ட் ஆகுது. ஸோ இது கொஞ்சம் ஹைலைட் பண்ணிடுறேன். இந்த லோ நம்ம கன்சிடர் பண்ணும்போது சப்போர்ட் ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 250 இருந்து 255 இருந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோன் எல்லாமே ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்குது. ஸோ டவுன் சைடில் சப்போர்ட்டும் ஒரு 4 சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது பேட்டர்ன். அப் சைட்லையும் பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ட் வந்து ஒரு 5 ரெசிஸ்டன்ட், இந்த ஆல் டைம் ஹைலேருந்து கனெக்ட் பண்ணும்போது ஒரு 3 ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த பேட்டர்னுமே வந்து அப் சைடில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 2 டார்கெட் வந்து எய்ம் பண்ணலாம். இந்த 2 டார்கெட் வந்து செகண்ட் டார்கெட் வந்து பேஸ்ட் ஆன் ஃபெப் எக்ஸ்டென்ஷனில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரிவியூஸ் இருக்கக்கூடிய ஆல் டைம் ஹை. ஸோ இதுதான் வந்து என்னோட 2 டார்கெட்டு. இதில் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 307 ரூபா. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பிரேக் அவுட்க்கு முன்னாடி நடந்த கன்சாலிடேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லோக்கு கீழே வைக்கிறது பெட்டராக இருக்கும். ஒரு 267 ரூபாய்க்கு கீழே டே க்ளோஸ் வந்தது அப்படின்னா எக்ஸிட் ஆயிடலாம். ஸோ இது வந்து பர்ஃபெக்டான ஸ்டாப் லாஸாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 12.87%. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நம்ம ஆல் டைம் ஹை எய்ம் பண்ணுறோம். ஸோ 1:1.85 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் இந்த ஸ்டாக் ப்ளே பண்ணலாம். 380 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. செகண்ட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஃபெப் எக்ஸ்டென்ஷனை வச்சு தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேங்கிறது சொல்லியிருந்தேன். ஒரு 480 அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது டார்கெட் எய்ம் பண்ணலாம். ஒரு 56%, 1:4.38 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் இந்த ஸ்டாக் வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ இது வந்து இப்போ இந்த December 4th வீக்குக்கு உண்டான பிளானு ப்ளஸ் வந்து ஸ்டாக்கோட ஸ்ப்ளிட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2024 ஜனவரி 2. ஸோ ஸ்ப்ளிட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி ஸ்டாக் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பேட்டர்ன் வந்து கொடுக்கலாம். பட் ஆனால் ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து அப்சைடில் தான் மூவ் ஆகும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் டெக்னிக்கல் என்னோட நாலேஜில் என்ன நான் ஒரு என்ட்ரி எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ பிஃபோர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட வியூ மட்டும் தான். ஓகே, தேங்க்யூ, பை.